ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐக்யூக்கு ஒரு மூவி வந்திருக்கு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இதுல நிறையவே ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ ஸ்பாய்லர் நாங்க பாண்டிச்சேரியில இருக்கிற பிவிஆர்ல தான் இந்த மூவி பார்க்க போனோம். ஃபர்ஸ்ட் May 31க்கு தான் டிக்கெட் புக் பண்ணலாம்னு போனோம். பட் நாங்க கொஞ்சம் லேட்டா போனதுனால 31க்கும் சரி ஜூன் 1க்கும் சரி பின்னாடி ஃபுல்லாவே புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால ஜூன் 2 சண்டே ஹாலிடே அதுவுமா போயிடலாம்னு சொல்லிட்டு ஜூன் 2 புக் பண்ணி போனோம். அண்ட் இந்த மூவி பார்த்து முடிச்சிட்டோம். மூவி பார்த்ததுல அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணாம நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துட்டோம் ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க ஒரு ஐக்யூ ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவி போய் பாருங்க. எப்பயும் போல ஐக்யூல ஃபன் அண்ட் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. சோ அதே மாதிரியே ஃபன்னாவும் செம என்டர்டெய்னிங்காவும் இருந்தது. இது இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருந்தது. என் கூட வந்தவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இந்த மூவி கரஸ்னோக்கும் நெக்கமோக்கும் நடக்கிற டோர்னமெண்ட் தான். மூவி ஓப்பனிங்கே ரெண்டு டீமோட மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா டனக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தியேட்டர்ல செம ரெஸ்பான்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியா இருந்தது. நெக்ஸ்ட் ரெண்டு டீமோட கேப்டன் டாய்ச்சி அண்ட் குரு ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். சர்வ் ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீமும் ப்ளே பண்ணுவாங்க. அப்ப இனட்டா ஸ்பைக் அடிப்பான். கென்மா அந்த பாலை மிஸ் பண்ணுவான். மிஸ் பண்ணிட்டு ஹினட்டாவை பார்ப்பான். ஹினட்டாவை பார்த்து எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணுவான். அங்க மேட்ச் சூடு பிடிக்கும். தியேட்டருக்கு ரெஸ்பான்ஸ்லாம் செம மாசா இருந்தது. அப்படியே மேட்ச் போயிட்டு இருக்கும். மிடில் ஃபன்னான மூமெண்ட் நிறையவே இருந்தது. இனட்டா காகமா கன்வர்சேஷன், சுகரோட காமெடிஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுல என்ன ஒரே ஒரு குறைனா டனக்காவும் அண்ட் நிஷினோயாவும் சிம்படிக்கிற மொமெண்ட் எதுவுமே இல்ல. அதுதான் சோ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த சீன்லாம் அனிமையில பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அது மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கலாம்னு நான் செட்டோட எண்டில் என்ன ஆகும்னா நெக்கமா ஃபர்ஸ்ட் செட் எடுப்பாங்க. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு இன்டர்வல் விட்டாங்க. நாங்க கடகன்னு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு உள்ள போயிட்டோம். அப்பதான் ஒன்று கவனிச்சோம், தியேட்டரே ஃபுல்லா இருந்துச்சு. பாண்டிச்சேரியிலும் அனிமி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு அப்பதான் நாங்க பார்த்தோம். டீமன் ஸ்லேயர் மூவி போன அப்ப கூட இவ்வளவு பேர் இல்ல. நெக்ஸ்ட் படம் பட ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல இருந்து நெக்கமும் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கரஸ்னாவும் டஃப் கொடுப்பாங்க. பட்டோட பாதியில இருந்து ரெண்டு டீமும் செமையா எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. கரஸ்னா டீம் செம டயர்டா இருக்கிறத பார்த்து நெக்கமோ கென்மா பிளான் படி விளையாடுவாங்க. இப்ப இனட்டாவாலோ ஸ்பைக் அடிக்க கூட போக முடியாது. அந்த அளவுக்கு டயர்டா இருந்திருப்பான். அங்க ஒரு கூஸ் பம்ப் சீன் நடந்தது. காகியாமா கிட்ட பால் வரும்போது 4 சென்டர் செட் பண்ணுவான். இனட்டா அதை பார்த்து செமையா எக்ஸைட் ஆவான். அங்க இருந்து ஸ்பீடா ஓடி வந்து ஒரு ஹை ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்பைக் அடிப்பான். இல்ல தியேட்டரே கத்தி ஒரே கூஸ் பம்ப்ஸா இருந்தது அந்த சீன் பார்க்க. இதுக்கப்புறம் நெக்கமோல கேரோக்கும் கென்மாவுக்கும் இருக்கிற பாண்டிங்க ஒரு பேக் ஸ்டோரியில செமையா காட்டியிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. செகண்ட் செட்ல கரஸ்னா வின் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் செட் ஸ்டார்டிங்ல ரெண்டு டீமும் செமையா பர்ஃபார்ம் பண்ணி செட்டோட எண்ட்ல இனட்டா ஒரு ஸ்பைக் அடிப்பான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். சீசன் 1ல கென்மா கிட்ட இனட்டா நெக்கமோக்கும் கரஸ்னாக்கும் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நடந்தது. வாலிபால் பிளே பண்ணது உனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்பான். அதுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டான். இனட்டா சொல்லுவான், நெக்ஸ்ட் டைம் பிளே பண்ணும்போது என் கூட பிளே பண்றது உனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும், இல்ல நம்ம கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு உனக்கு சொல்ல வைப்பான் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்படியே கரண்ட்ல வந்தோம்னா இனட்டா ஸ்பைக் அடிக்க கென்மாவால அந்த பால் அட்டன் பண்ண முடியாம போயிடும். அப்படியே கென்மா முட்டி போட்டு கீழே விழ இந்த பக்கம் இனட்டா ஸ்டேடியமே பாக்குற அளவுக்கு அப்படி கத்துவான். அந்த இடத்துல வாலிபால் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தன் வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி எந்த ரியாக்ஷனுமே காட்டாதவங்க ஒருத்தன் வாலிபால் இன்ட்ரெஸ்டா விளையாடி ஃப்ரெஷ் ஆனோன்னு சொல்லிட்டு அண்ட் அவனுக்கு வாலிபால்ல இன்ட்ரெஸ்ட் வந்தது நினைச்சு இனட்டா செமையா ஹாப்பியா இருக்கும். அட் சேம் டைம் கரோவும் சிரிப்பான். கென்மாவும் வாலிபால் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைச்சு அப்ப கென்மா கரோவை பார்த்து வாலிபால் பிளே பண்ண எனக்கு கத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லுவான். யாரோ அதை பார்த்துட்டு அழுதுருவான். அதெல்லாம் பார்க்கவே செம ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அந்த ஃபைனல் மேட்ச்ல கரஸ்னா வின் பண்றாங்க. அண்ட் டாய்ச்சி அண்ட் கரோ ஹக் பண்றாங்க. ரெண்டு டீமும் மொத்தம் கை கொடுத்துக்கினே பேசி டீமோட கோச் ரெண்டு பேரும் ஹேண்ட் செக் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்ல கை அப்படி நீட்டுவாரு. அவரோட ஓல்டு ரைவல் ஃப்ரெண்டுக்கு கை கொடுத்தத நினைச்சு அவரு அதெல்லாம் நல்லாவே இருந்தது. கென்மாவை பார்த்து நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இனட்டாவும் காக்கியாமாவும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இந்த மூவில வித்தியாசமான ஷாட்ஸ் எல்லாம் கென்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மேட்ச் எப்படி நடக்குதுலாம் ஃபைனலா காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் கூட நல்லா இருந்தது. நிறைய பேர் மூவி சடனா முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்னதான் சடனா முடிச்சிருந்தாலும் ஓகே நல்லா தான் இருந்தது. அண்ட் அப்படியே மூவியும் முடியும். ஓகே, இதுதான் இந்த ஐக்யூ மூவியோட என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சு? உங்க ஃபேவரட் மூமெண்ட் என்ன? அதெல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஐக்யூ ஃபேன்ஸ் இன்னும் இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. மஸ்ட் மூவி முடிச்சிட்டு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்கு. அதை பார்க்க மறந்துடாதீங்க. அப்படியே மூவி முடிச்சுட்டு வெளியே வந்து மாலை சுத்தி பார்த்தோம். அப்பதான் சமயம் சிக்கிச்சு. அங்க அனிமே ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் அதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருந்தோம். என்ன ஒரு குறைனா ஏசோட ஃபிகர் இருந்துச்சு. பட் அது ஒழுங்காவே இல்ல.
வேற ஏதாச்சும் போஸ்ட் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஒன் பீஸ்ல எனக்கு ஏச ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் சுனாடே, ராமா, சாபோ, காரா எல்லாருமே இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் நருட்டோட அனிமே ஃபிகர் தான். அப்படியே நான் இந்த வீடியோவில் அதை ஆட் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து இசோப்பு, சுனாடே, சாபுடா, சாபு, டேனோஸு, பிக்மேன். தென் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் ஸ்டே டியூன்.